உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அவர் சொல்லியும் வசனித்தும் அப்ப அவர் சொன்னா செய்வார். சொன்னதுக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. ஏன்னா சொல்லிட்டாரா நிச்சயம் செஞ்சிருவார். அதனால மனஸ்தாபப்படுகிற தேவன் இரக்கம், அந்த கிருபை தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை இப்ராஹிம் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். யோசேப்புக்கு இரண்டாவதாக பிறந்த மகன், ஆனால் மூத்தவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இன்றைய தினத்திலேயும் ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். ஓசியா 10வது அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இஸ்ரவேல், யாக்கோபுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படும். அவருடைய மகன் யாரு? யோசேப்பு. யோசேப்புடைய 2 பிள்ளைகள் யாரு? மனாசே, எப்ராயிம். எப்ராயிம் இரண்டாவது மகன். இவன் யாரா இருக்கிறான்? பலனற்ற திராட்சை செடி. எந்த ஒரு மரமோ எந்த ஒரு செடியோ நம்ம ஏன் நட்டு வைக்கிறோம்? அதனுடைய பலனை புசிக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். அப்ப அதை விதைக்கிறதை கண்ணீரோடு ஏன் விதைக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு எப்படி வருவார்களா? கம்பீரமாய் வருவார்கள். ஆனால் இந்த எப்ராயிம் யாரா மாத்திருக்கான்? பலனற்ற. இந்த எப்ராயிம் யாரா மாறிட்டான்? பலனற்ற திராட்சை செடி. அத்தி மரம், ஒலிவ மரம், திராட்சை, இது 3ம் இஸ்ரவேல் மக்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், அரசியல் வாழ்க்கை. இந்த 3ஐயும் இந்த 3ம் குறிக்கும். இவன் யாரா போயிட்டான்? பலனற்ற திராட்சை செடி. அப்ப ஒரு செடியே பலனற்று போனா அதை நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்? பிடிக்கிறோம். இல்ல வளர்க்கிறோமா? பிடிக்கிறோம், தேவையில்லை. இது இருந்து ஏன் நிலத்தை கெடுக்கணும்? இந்த அத்தி மரத்தை என்ன பண்ணிடு? வெட்டி தூக்கிடு. ஏன்னு கேட்டா இது என்ன இல்லை? ஒரு கனி இல்லை, அது வேண்டாம். அப்போ ஒரு மரத்துக்கே இந்த நிலைமை என்றால், மனிதர்களாகி நீங்கிற நானும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், குறிப்பார் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்று. அது இந்த ஆத்தும ஆதாயம் செய்வது ஒரு கனி. அப்ப நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கிறோமா, கனி கொடுக்காமல் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். கனி கொடுக்க வேண்டுமானால் அந்த மரம் வேறு ஊன்ற வேண்டும் இல்லையா?
அந்த வேர்களில் ஆணி வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது, சல்லி வேர் அப்படின்னு இருக்குது. சில இடத்துல ஏதோ ஒரு சண்டையில யாரை அடிச்சு கொண்டுட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆணி வேறைய என்ன பண்ணிட்டான், சாட்சிட்டான. அப்படின்னா என்ன, அந்த கேங் லீடரே காலி பண்ணுவது. அப்படி ஏசுநாதரை காலி பண்ணும்போது எல்லாரும் தளத்தறிக்கு ஓடி போனான். உண்மையா இல்லையா? அவர் தான் லீடர். யாருக்கு? 12 பேருக்கு அவர் தான் லீடர். அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்ச பொழுது, நான் அவனோடு இல்லை என்று சத்தியம் பண்ணவும் சபிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி. ஆனால் இயேசு ஒருபோது மறக்கவில்லை. அவர் மீது ஆரம்பத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அதுபோல இந்த உலகத்தில் அவர் இருக்கிற வரையிலும் அதே மாதிரி அன்பு கொடுத்தார். இவர்களுடைய அன்பு மாறுபட்டதை தவிர தேவனுடைய அன்பு ஒரு காலம் என்ன பண்ணவில்லை, மாறுபடவே. அப்ப மரம், ஒரு பனைமரம் இருக்கிறது. அந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த சுனாமியில் வரும் பொழுது எல்லாமே சாஞ்சு போயிருந்தா கூட அந்த பனைமரம் என்ன பண்ணலையா, சாயல. அதனுடைய வேர்கள் அதை என்ன பண்ணி தாங்கி கொண்டது, பிடித்துக் கொண்டது. எனவே நீங்கள் நானும் மனம் போன போக்கில் போய்விடாமல் தேவ வழி நடத்துதலின் படி போவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை நினைத்தாங்க. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாம் இந்த மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம அப்படி போயிடுறோம். அப்படி போறதான வேலைகளில் தான் சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் தன்னுடைய ஆட்சியை இழந்து போனான். அப்ப தேவனுடைய சட்ட திட்டங்களை கேட்டு நம்ம நடக்க வேண்டும். இவன் பலனற்ற திராட்சை. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 14:29. முழு பெலிஸ்தியா என்ன, இந்தியா தேசம் முழுவதும் அர்த்தம். முழுசு, ஆல் இந்தியா அப்படின்னு பேர். முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று, அது உடைந்தது என்று அக்களிப்பாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டி விரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்வமாய் இருக்கும். என்ன வேறு? யாருடைய வேறு? பாம்புக்கு வேறு இருக்குமா? சில நாட்களுக்கு முன்னால பேப்பர்ல போட்டிருந்தான், ஒரு கட்டி விரியன் ஏறக்குறைய 35 பாம்பு குட்டி போட்டுருச்சு. பேப்பர்ல போட்டுருக்கான் முட்டை. பாம்பின் வேறு. இந்த பாம்பு எப்ப இருந்திருக்கிறான்? ஆமா, அங்கே வந்துட்ட ஏதேன் தோட்டத்துல இருந்து வர்றான். கேட்கிறார், எங்கே இருக்கிறார்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறவரை, நான் புசிக்க வேண்டாம் என்று கருதினே, புசித்தாயா? ஆதாம் என்ன சொல்றான்? ஏவாள் என்னை, ஏவாளை கேட்டா சர்ப்பம் என்னை. அப்போ இந்த பாம்பு அதனுடைய வேர்ல இருந்து கட்டி விரியன் தோன்றுனா அது பறக்கிற அக்கினியை போல இருக்கும். ஆண்டவர் கேட்டாரு யோவான் மூலியமா, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன். அப்போ விதை ஒண்ணு போட்டோம்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுத்து ஆகணும். என் நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், புடலங்கா சுரக்கா இதை குழம்பு வைக்கும் பொழுது கட் பண்ணி நாக்கில் தடவி பார்க்கணும். ஏன் அப்படி கேட்டா, அந்த பாம்பு ஏறிடுச்சுன்னா அந்த காய் கசக்குமா? எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஆச்சரியமாட்டேன். துரியதில் ஏறி போகுது வருது, ஆனால் பாம்பு அந்த காயில ஏறினா எப்படி இருக்குமா? கசப்பா இருக்கும். அப்ப அது என்ன, ஒரு வேறு தானே. சும்மா போனாவே அந்த காய் என்ன பண்ணுது, கசக்குதுன்னா
போட்டா என்ன ஆகும்? வாயில நுர வரும். ஷாம்பு போட்டா தலையில் நுர வரும். நம்ம எதை போடுறோம் பார்த்து. பாம்பின் வேறு. சாத்தானுக்கு விரோதமாக எழுப்பியிருந்தா அவன் என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றார். அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு சரீரத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறான்? எத்தனை லேகியோன்? லேகியோன். ஒரு லேகியோன் என்பது எத்தனை பேர்? 6000 பேர். அந்த லேகியோனுக்குள்ள அத்தனை பேர் அடங்கி இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒற்றுமை. அப்ப அந்த பாம்பின் வேறு போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. இன்னைக்கு அவன் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. இல்லையா? இஸ்லாமிய நாடுகளில் கூட இன்னைக்கு அவன் இருக்கிறான். பாம்புடைய வேர். இந்த வேர் நமக்கு வரலாமா? பலனற்ற. அப்ப அது வேர் என்ன இல்லை? சரி. இன்னொரு வசனம் எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன வேறு? என்ன வேறு? கசப்பான வேறு. இன்னைக்கு கசப்பு, அண்ணன் மேல கசப்பு, அக்கா மேல கசப்பு. அண்ணன் மேல யாருக்கு கசப்பு வந்துச்சு? யாக்கோபு. அக்கா மேல யாருக்கு கசப்பு வந்துச்சு? மரியாளுக்கு. அப்போ குடும்பத்துல கசப்பு வந்துருச்சு. கணவன் மேல கசப்பு வருது, மனைவி மேல கசப்பு வருது, பிள்ளைகள் மேல கசப்பு வருது, சொந்த பந்தங்கள் மேல கசப்பு வருது. ஆனா கசப்பான வேர் உனக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்படி கசப்பான வேர் வந்துருச்சுன்னா நீங்க யாரு? பலனற்ற செடி. பாம்பினுடைய வேறு நமக்கு வரக்கூடாது. கசப்பான வேறு நம்ம மேல வரக்கூடாது. பிள்ளைகளை கரிச்சு கொட்டுறது, கணவனை கரிச்சு கொட்டுறது, மனைவியை கரிச்சு கொட்டுறது, சொந்த பந்தங்களை கரிச்சு கொட்டுறது, இதெல்லாம் என்ன வேறு? உங்கள்கிட்ட இருக்குதா? கொஞ்சம் இருக்குதா? நிறைய இருக்குதா? சொல்லுங்க, உங்களுக்கு இருக்குதா இல்லையா? கசப்பான வேறு இருக்கும். ஆனா அது இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க யாரு? பலனற்றவர். ஒன்னு பாம்பினுடைய வேறு, இரண்டாவது கசப்பான வேறு, மூன்றாவதாக நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 12வது வசனம். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர். சொல்லுங்களேன், நீதிமானுடைய வேர். நீங்க பாம்புடைய வேரா இருக்கிறீங்களா? கசப்பான வேரா இருக்கிறீங்களா? நீதிமானுடைய வேரா இருக்கிறீங்களா? அதை நீங்க தான் முடிவு பண்ண வேண்டும். இஸ்ரவேலோ பலனற்ற ராட்சசி. இவன் பலனற்று போக காரணம் என்ன? அதுல கசப்பான வேர் இருந்திருக்கலாம், அதுல பாம்பின் வேர் இருந்திருக்கலாம். அப்ப பலன் கொடுக்க முடியாது. எந்த வேர் தான் கனி கொடுக்கும்? நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும்.
இந்த எப்ராஹிமுடைய அப்பா யாருங்க? கனித்தர வேண்டும் என்று ஓசியா புத்தகத்தை நம்ம வாசிக்கல, ஆதியாகம புத்தகத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். சகல கனித்தரும் விருட்சகங்களையும் அவர் உண்டாக்கினார். ஏதோ திடீர்னு இதெல்லாம் தேவன் சொல்லவில்லை. ஆதியாகம புத்தகத்தில் முதல் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். மாறி போயிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே மரபணு சோதனையில மாத்தி 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 என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டு இருக்குது உலகம். அதுக்கு பேர் விஞ்ஞானம், சயின்ஸ். மெடிக்கல்ல சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, எதுல என்ன வளர்ச்சி இருந்தாலும் சரி, மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு 2 கண்ணு, 2 காது, 2 இப்படிதான் இருப்பான். வேற எந்த வளர்ச்சி இதை மாத்தாது. பேசலாம் பேசலாம். இந்த காது நான் இங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறப்பதான் அழகா இருக்கணும்னா முடியாது. ஏனென்றால் அவர் உருவத்தின்படியும் சாயலின்படியும் மனிதனை உண்டாக்கினார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவரை போலவே இருக்கிறோம். நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கிறார். அந்த வழிகளிலே அவர் நடந்து கொண்டு போகும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அது நல்ல பச்சை பசேர் என்று இருக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க போயிட்டு பசிக்கு கனி இருக்குதான்னு பார்க்கிறாரு. அந்த மரத்துல என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லாதபடினால அந்த மரத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம்? சபித்தார். மறுநாள் அவர்கள் போயிட்டு அந்த வழியா வரும் பொழுது அந்த மரம் பட்டு போயிற்று. அது எப்படின்னா வேரோடு பட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் கோடாலி வச்சு வெட்டல, அந்த இடத்துல போயிட்டு ரசாயனங்களை ஊத்தல. நீ சொன்னால் போதும் செய்வே என் அன்பு நேசரே. அப்ப அவர் சொல்ல ஆகும். கட்டளையிட காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது போல இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்துல எந்த கனியை புசிக்க மாட்டான்னு சொன்னாரு. மறுநாள் வேரோட பட்டு போச்சு. அது பலனற்ற ஒரு அத்தி மரமாய் மாறி போச்சு. நான் பலன் கொடுக்கிறோமா? இல்ல இவனை போல பலனற்ற மரமாய் காணப்படுகிறோமா? செடியா காணப்படுகிறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். பிள்ளைகள் பெற்று வளர்க்குறீங்க, அன்பா வளர்க்குறீங்க, பால் ஊற்றி சீராட்டி வளர்க்குறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க. நல்லா படிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்கிறான், உங்களை கண்டிக்கவே இல்லை. உங்க மனம் குளிருமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வேதனைப்படும். அதுக்கு பேர் தான் என்னது? பட்டு போனவன். அதே போலதான் ஆண்டவர் உங்களை என்னை பால் ஊற்றி சீராட்டி வளர்த்து ஒண்ணுமே இல்லாத நம்ம ஆசீர்வதிச்சு நடத்திட்டு வரும் பொழுது நம்ம வாழ்க்கை பட்டு போன மாதிரி இருந்துச்சா தேவன் விரும்புவாரா? கனி கொடுக்கணுங்க. கனி கொடுக்கறவில்லை என்றால் பலனற்றதான இந்த திராட்சை செடியை போ, பலனற்ற அத்தி மரத்தை போல நம்ம வாழ்க்கை மாறிவிடும். கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 12:33. மரம் நல்லதென்றால்
அதனுடைய கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டது என்றால் அதனுடைய கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதனுடைய கனியினால் அறியப்படும். மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், அதற்கு என்ன அவசியம்? வேர். என்ன அவசியம்? வேர் அவசியம். அந்த ஆணி வேர் இருக்கிறவர்கள் அந்த மரத்தை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. சிறு வயதில் இருக்கும்போதுலாம் நான் பார்த்துருக்கிறேன். வீடுகளில் என்ன பண்ணுன்னா, புளிய மரம், பெரிய பெரிய மரம், 3 பேர் சேர்ந்தாதான் அந்த மரத்தை என்ன பண்ண சுற்றி கட்டி பிடிக்க முடியும். அப்படியே மட்டும்தான் மரங்கள் எல்லாம் வெட்டுவதற்கு ஒரு 10 பேர் ஆளை விட்டு மண்ணை போட்டு நோண்டி, கடப்பாறையை விட்டு நோண்டி, கோடாரியை வச்சு ஒவ்வொரு துண்டு 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 துண்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேர்களை வெட்டுவாங்க. அந்த வெற்ற வேர்கள்லாம் பேர் என்ன வேர் தெரியுமா? சல்லி வேர்கள். என்ன வேறு? சல்லி வேர். ஆனா சென்றா ஒரு வேர் இறங்கும், அதுக்கு பேர் என்னது? அந்த வேரை வெற்ற வரையில அந்த மரம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு வேர் இருக்கா? சல்லி வேர் இருக்குதா? ஆணி வேர் இருக்குதா? இல்லை வேறே இல்லாம இருக்கிறீங்களா? வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிடிமானம் உள்ளது. பிடிமானம் மற்றதான வாழ்க்கை அல்ல. என்ன இருக்கணுமா? வேர். அப்ப வேறு இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? பலன் கொடுக்க முடியும். அப்ப நீங்கள் நான் பலன் கொடுக்க வேண்டுமானால் அப்ப அந்த மத்தேயுல படிச்சோம் 12:33, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்போ ஒரு மரத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா கனியை வச்சு அறிந்து கொள்ளலாம். அப்ப நம்மளுக்கும் தேவனுக்கு உள்ளதான உறவு எப்படி என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? அப்போ நீங்க சல்லி வேறா இருக்கிறீங்களா, ஆணி வேறா இருக்கிறீங்களா, கனி கொடுக்கிறவங்களா இருக்கல, கனி கொடாதவர்களா இருக்கிறீங்களா? அதை நீங்க முடிவு பண்ணிக்க. படித்து பாருங்கள். லூக்கா 6:44. அந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. தென்னை மரமும் உயரமா தான் போகுது, பனை மரமும் உயரமா தான் போகுது. ரெண்டையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனா இலைகளை பார்த்தா வேற வேற மாதிரி தெரியுது. தென்னை மரத்துல நொங்க பறிக்க முடியாது, பனை மரத்துல எள்ளிர பறிக்க முடியாது. அதுதான் கொடுக்கும். பாவக்காய் செடியில பீக்கங்காவை பறிக்க முடியாது, பீக்கங்காய் செடியில கோவக்காவை பறிக்க முடியாது, கோவக்காய் செடியில பரங்கிக்காவை பறிக்க முடியாது, பரங்கிக்காய் செடியில வெள்ளை பூசணிக்காவை பறிக்க முடியாது. அப்ப அது எதுவோ அது கொடுக்கும். பேசலாம் 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 பேசலாம். புரியுதா? புரியலையா? புரியும், புரியுது புரியுது. பேசலாம். வேப்ப மரத்துல வேப்பம் தான், புளிய மரத்துல புளிதான். இவன் யாரா போயிட்டானா? பலனற்ற. இந்த எப்ராஹிம் பலனற்றவனா போயிட்டான், பலனற்ற திராட்சை செடி. அவங்க அப்பாவை குறித்து வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22, 23, 24. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த எப்ராஹிமுடைய அப்பா யாரு? யோசேப்பு. அவன் யாரா இருந்தான்? கனித்தரும் செடியாக இருந்தான்.
அவருடைய கொடிகள் எங்க படரலாம்? சுவர் மேல படருது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. செல்லம் செழிப்பாய் வாழ்ந்தான். காரணம், நீதிமொழிகள் தான் படிச்சோம். 12 படிச்சோம். நீதிமானுடைய வேர். அப்ப இவன் நீதிமானாக இருக்கிறான். யாரு? எப்படி அவன் நீதிமானாக இருக்கிறான்? ஆண்டவருக்கு விரோதமாக இப்படியாப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி தன் வஸ்திரங்களை விட்டுட்டு ஓடினபடியினால் சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டாலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான், நீதிமானாய் வாழ்ந்தான், உத்தமனாய் வாழ்ந்தான், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அவன் கனி கொடுக்கும் திராட்சை செடியாய் மாறினான். நம்ம நினைக்கிறோம், நான் உண்மையாக இருக்கிறதுனால, நான் ஜெபிக்கிறதுனால, நான் சர்ச்சைக்கு வர்றதுனால என் பிள்ளைங்க நல்லவங்கன்னு சொல்லி நினைக்க முடியாது. இன்னைக்கு பொண்ணை கொடுக்குறான், மாப்பிள்ளைய கொடுக்குறான். எப்படி தெரியுமா பார்க்கலாம்? அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்ல ஃபேமிலியா? வேதம் சொல்லுகிறது அப்பா அம்மா நல்லவனா இருக்கிறதுனால பிள்ளைங்க நல்லவனா யோக்கியமானவனா இருப்பானா? இல்ல. இவன் கனித்தரும் திராட்சை செடியா இருக்கிறான். கொடிகள் சுவர்கள் பரவுகிறது. ஆனா அவருடைய மகன் யாரா இருக்கிறான்? பலனற்ற திராட்சை செடியா இருக்கிறான். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பாவுடைய குணரசியங்கள் அப்பாவை போலவே இருப்பானா? இருக்க மாட்டான். வேதாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள், சிலரை பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய வழியில நடந்து கர்த்தருக்கு பிரியமானது செய்து கொண்டு வந்தான். சிலரை பார்த்தீங்கன்னா பொல்லாத காரியங்களை செய்து வழிவிலகி போனார்கள் இருக்கும். இருக்கா இல்லையா? தேவனுக்கு பிரியமான ராஜாக்கள் இருக்கிறாங்க, பிரியம் இல்லாத ராஜாக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை பிரியம் உள்ளதா இருக்குதா, பிரியம் இல்லாமல் இருக்கிறதா? கனி கொடுக்கிறோமா, கனி கொடுக்கலையா? கனி கொடுக்க வேண்டுமானால் அவன் நீதிமானுடைய சந்ததியாக இருக்க வேண்டும். நீதிமானுடையவே கனி கொடுக்க. யோசேப்பு நீதிமான், அவன் கனி கொடுத்தான். ஆனா அவனுடைய மகனோ பலனற்றவனாய் மாறி போனான். இந்த எபிராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எரேமியாவில் 31ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, எபிராயிம் எனக்கு பிரியமான குமாரன், அருமையான பிள்ளை, அவனுக்கு விரோதமாய் நான் பேசினது முதல் என்னுடைய இருதயம் கொதிக்கிறது. நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். இவன் பலனற்ற திராட்சை செடியாய் மாறிப்பான். தேவ பிள்ளையே, சில மரங்கள் என்ன பண்ணுகிறது? வேர் பற்றி நல்லா முளைத்து வருகிறது, காய்களை கொடுக்கிறது. ஆனால் அதை யாரும் சாப்பிட முடியல. அது பலனற்று போயிடுச்சுன்னா நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எதுவோ, செடிகள் எதுவோ, கொடிகள் எதுவோ, அதை வேரோட தேவன் புடிங்கி போட்டு விடுவான். உங்களை என்னையும் புடுங்காம ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா கனி கொடுக்கணும் விட்டு வச்சிருக்கிறார். தோட்டக்காரன் சொல்றான், வெட்டி தூக்கிற அந்த மரத்தை, ஏன் நிலத்தை கெடுக்குது? ஆனா அந்த வேலைக்காரன் சொல்றான், இருக்கட்டும், நான் அதுக்கு என்ன பண்றேன்? கொத்துறேன், எரு போடுறேன், தண்ணி ஊத்துறேன், பறனை தட்டுமா அறாதான்னு பார்ப்போம், தந்துச்சுன்னா விட்டுருவோம், தரலன்னா வெட்டி தூக்கிடுவோம். நீங்க கிருபையாய் 2026 நம்ம உயிரோட இருக்கிறோம். எப்படி ஆகியும் பலனை கொடுத்துரும். அதுவும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உயிரை கொடுத்துருக்காரு. பேசலாம், இறக்கம் பெற்றிருக்கிறீங்க. இல்லாட்டி நம்ம கூட எப்பயும் டிக்கெட் வாங்கியிருக்கணும். நல்லா தள்ளி போயிட்டே இருக்குது, ஜாக்கிரதையா இருக்கும். பேசலாம். உபாகமம் 32:33. அவர்களுடைய திராட்சை ரசம், அவர்களுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமாய் இருக்கிறது.
விரியம் பாம்பிகளின் கொடிய விஷமுமாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? பாம்பினுடைய வேர், கசப்பான வேர். அவங்க செய்யற திராட்சை கூட எப்படி இருக்குதா? ரசம், விஷம் போனது. இந்த சர்ப்பங்கள் என்று யார சொல்றார்கள்? தேள்களை என்று யார சொல்கிறார்கள் என்றால் மக்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ். பாம்பை விட மோசமா இருக்கும், தேலை விட மோசமா இருக்கும். அந்த பக்கம் அப்படி வாக்கி போகும்போது என்னுடைய கை வரல எவ்வளவு பேருக்கு வச்சோம், அந்த அளவுக்கு தேள்கள் நிறைய இருக்கு. ஆனால் நிறைய தேள்கள் அடிச்சு. ஏன் அடிச்சா அப்படின்னா, சில பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அன்னோட முடிஞ்சு போச்சு. சாராயம் ஒரு சொட்டை எடுத்து தேளுடைய கொடுக்கில் வைத்தால் அந்த தேள் தன்னைத்தானே கடித்துக் கொண்டு செத்துவிடு. உங்களுக்கு தேளுடைய கொடுக்கல ஒரு சொட்டை வச்சுட்டோம்னா அது என்ன பண்ணும்? தன்னைத்தானே கடிச்சிட்டு செத்து. ஆனா மனுஷன் குடிச்சிடறான். என்னவோ கொண்டுக்கிறான், அவனை ஊதுறான், ஊதுறான், குடிச்சிருக்கிறான். பாரு எப்படி வரும்? வர நாம் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். சங்கீதம் 105:18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டு இருந்தது. யாரு? யோசேப்பு. விலங்கு பூட்டி அவனை ஜெயிலுக்குள்ள அடைச்சாங்க. ஆனாலும் அவன் யாராக வாழ்ந்தான்? கனித்தரும் செடியாய் அவன் வாழ்ந்தான். யோவான்ல படிக்கிற 1:9 இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியாக இருந்தார். நாம் ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். இவன் கனித்தரக்கூடியவனாக இருந்தபடியினால்தான் எகிப்தில வந்ததான குடிலதான பஞ்சத்துக்கு உண்டான காரியங்களை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி அந்த பஞ்சத்திலிருந்து எகிப்து தேசம் முழுவதையும் காத்தான். உலகத்தில் எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஆனா உங்களுக்கு வேலைக்கு போறீங்களோ போகலையோ, என்ன பண்றீங்களோ பண்ணலையோ, 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா? இதெல்லாம் எதனால? எத்தனை பேர் சோறு இல்லாம இருக்காங்க தெரியுங்களா? தேவன் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். வாசித்து பாருங்கள், கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்குள் வேறு ஊன்ற வேண்டும். யாருக்குள்ள வேறு ஊன்றணும்? கிறிஸ்துவுக்குள் வேறு ஊன்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அவன் வேர் ஊன்றவில்லை என்றால் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது தான் வேரூன்றி என்ன பண்ணது? 30, 60, 100 பலன் கொடுத்தது. மிச்சம் 3 என்ன பண்ணுச்சுன்னா பலன் கொடுக்காம போச்சு. காரணம் சரியா வேர் ஊனல. அப்ப ஆண்டவருக்குள் நீங்கள் நானும் வேர் ஊனணும். எந்த மனுஷனாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்றி நிக்க செய்யணும். இன்னைக்கு சிலர் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் பாஸ்டர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறது தான் வழக்கம். அவரு சரியில்லை, அவர் நீ ரொம்ப சரியா சரியா தப்பாங்க?
அவர் சொல்ல எங்க பாஸ்டர் சரியில்லை, நீ சரியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க, அவ்வளவு சரியா இருக்குமா? பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, மற்றவனை குற்றவாளிகள் தீர்க்கிறவனை நீ யாரா இருந்தாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு. முதலாவது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை இழந்துவிட. அப்ப அந்த வேத வசனத்தை நம்ம படிச்சோம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். யோசேப்பு கனி கொடுத்தான், அவருடைய மகன் பலனற்றவனாய் மாறி. ஏன் பலன் கொடுக்கிறான்? ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து என்ன பண்ணுமா? அவன் கீழே வேர் பற்றி துளிர் விடுவான். ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, மனுஷனை குறித்து நம்பிக்கை இல்லை என்று வேதம் கூறுகிறது. வெட்டப்பட்டதான காய்ந்து போனதான நிலைமை இருக்கதான ஒரு மரத்துக்கு தண்ணி கிடைச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுமா? துளிர்க்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் அவர் துளிர்க்க செய்வார். ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பிச்சு. இந்த யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியினால் சுவர்கள் மேல் படர்கிறவனாய் காணப்பட்டான், கனி தரக்கூடியவனாய் காணப்பட்டான். அவன் நீதிமானாக இருந்தான். அது 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய ஸ்தாபன ஸ்தலம் மகிமையாயிருக்கும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. இதெல்லாம் இந்த வேர் பற்றணும். ஈசாயினுடைய வேருக்காக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். எங்கே அவருடைய வேர் என்று கேட்கிறார்கள். அப்படி வந்தவர் தான் ரட்சகர் இயேசு. ஏசாயா 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனாக நிரப்பும் காலம் வரும். அப்ப இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டும். நீங்கள் பலனற்றவர்களாய் போக கூடாது. அது தேவன் விரும்புகிறார். பலனற்றவர்களாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது, உப்பானது சாரம் பற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் உடைய ஒண்ணுக்கோ உதவாது. நம்ம நிலைமை அப்படி ஆயிடக்கூடாது. அதான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீடுகளை ஜெப வீடா மாத்துங்க. நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு நாளை பிக்ஸ் பண்ணிக்கங்க. என்னென்னவோ பண்றீங்க, எங்களை கூட கூப்பிட வேண்டாம். உங்க வீடுகள்ல நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் ஒரு ஜெபத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வர சொல்லுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க, பாட்டை பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதால வசந்த சொல்லுங்க. ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஒரு டீயை பிஸ்கட்டை கொடுத்து அமுச்சிருங்க. உங்களுடைய வேர் கனி கொடுக்கும். அவசரிக்கிறீங்க, நாங்க தான் வந்து ஜெபம் பண்ணணுமா? ஏன் நீங்களே வாழ்க்கை ஒரு முறை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி உங்க வீட்டுல நீங்களே ஏன் நடக்கக்கூடாது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஏன் கூப்பிடக்கூடாது? இதுக்கு பாஸ்டர் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்களே என்ன பண்ணுங்க. ஒரு வாரம் ஜெபித்துட்டு இருந்து அப்பதான் எனக்கு தோணுச்சு, நீ எதுக்கா போக போற? அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஜெபம் பண்ணி அவங்கவுங்க ஆத்மா ஆதாயம் பண்ண ஆகாதா? அதனால இன்னைக்கு 1ஆம் தேதி முடிவு எடுத்துங்க. இந்த மாசத்திலேயே நீங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு நாள் நீங்க ரெகுலரா பண்றதை விட்டுருங்க. வாரத்தில் ஒரு நாள் நான் கர்த்தருக்காக ஒழிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச முறை வர சொல்லுங்க. 2 பாடு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 2 வசனத்தை சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த சாட்சியை சொல்லுங்க. ஒரு 1 ஹவருக்குள்ள முடிச்சுட்டு விட்டுருங்க. வந்தாலும் செய்யுங்க, வராட்டி செய்யுங்க.
அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம். எனவே நீங்கள் ஒரு பாலமாய் தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். படிக்க எரேமியா 12:2. நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் வாய்க்கு சமீபமும் உள் இருதயங்களுக்கு இது சட்டமா? நீர் அவர்களை நாட்டினீர், அவர்கள் வேர் பற்றி என்ன கொடுக்கிறாங்களா? கனியும் கொடுக்கிறார்கள். ஆனா வாய்க்கு சமீபமாக இருக்கிறார்கள், இதயத்துக்கோ தூரமாக இருக்கிறார்கள். அவர்கள் உதடுகளினால் என் கிட்டே சேர்க்கிறார்கள், உள்ளமோ தூரமாக இருக்கிறது. இது கனியற்ற திராட்சை செடி. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னார கண்ணு கலங்குது. அப்ப கண் கலங்கணும். பாட்டு கூட பாடணும். என்ன பாட்டு பாடணும்? ஆறுதலின் தெய்வமே, உங்களுடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் கண்ணீரின் பாதையிலே நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள. அப்ப கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வேல் பற்ற வேண்டும். ஆணி வேர் இருக்க வேண்டும், சல்லி வேர் இருக்க வேண்டும். எல்லாம் காய்த்து கனி தர்றதுனால அது நல்ல மரமா? நல்ல மரம்னா நல்ல கனியை கொடுக்கும். கெட்ட மரம்னா கெட்ட மணியை கொடுக்கும். அத்தி மரத்துல திராட்சையை பார்க்க முடியாது, திராட்சையில அத்தியை பார்க்க முடியாது. அதது பலனை தரணும். நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய கனிகளை ஆதாயப்படுத்த வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென் சொல்ல ஜென்மமா இருக்கணும். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வேறு ஊன்ற வேண்டும். கசப்பான வேறு நமக்கு வேண்டாம், பாம்பின் வேறு நமக்கு வேண்டாம். நீதிமானுடைய வேராக இருந்தால் அது கனி கொடுக்கும். அந்த நீதிமானுடைய வேராக மாற வேண்டுமானால் கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வேறு ஊன்ற வேண்டும். அப்படி ஊடிட்டா அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே. அந்த பாட்டு பாடுறது மாத்திரமல்ல, அதுல இசைந்து இசைவனைப்பாய் மாளிகைகளாய் கட்டி எழுப்ப விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கனித்தரும் 2வது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையில்லாத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்போ கனி கொடுக்க வேண்டுமானால் வேறுபட்டது மாத்திரமல்ல, அது நீரூற்றண்டையில் நடப்பட வேண்டும். காஞ்சி போனதான இடத்துல நட்டா வராது. ஒரு செடியை 10 இடத்துல புடுங்கி நட்டா வராது. நட்டிட்டா அப்படியே விட்டுணும். பேசலாம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வராவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆடாம அசையாம விட்டுட்டா அப்படியே வந்துடும். ஏசாயா 17:8 தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும். தன்னை உண்டாக்கினவரையே நோக்கி பார்த்துட்டா, இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி பார்த்துட்டு இருந்தா நிச்சயமா கனி கொடுக்க முடியுமா? முடியாதா? கனி கொடுக்க முடியும். சங்கீதம் 128 நம்ம படிக்கிறோம். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒரே மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்போ கனி தரக்கூடியவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனித்தரும் செடி, நீரூற்றண்டையில் கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்கிறதாய் காணப்பட வேண்டும். கொடியினால் என்ன பண்ணணும்? படரணும். பந்தல் போடுவோம் பார்த்தீங்களா? படரும். திராட்சைக்கு அந்த மாதிரி போடுறாங்க, புடலங்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி இதெல்லாம் போடுறாங்க. படர வேண்டும். அப்படி பண்ணிருந்தா அதனுடைய காய்கள் கீழே நமக்கு தெரியும். அன்பு தேவ பிள்ளையே, கனி கொடுக்க வேண்டும். அவன் கனி தரும் திராட்சை செடி. அவன் நீரூற்றண்டையில் நடப்பட்டிருக்க வேண்டும். அது சுவர் மேல படர வேண்டும். அவர் உயர்ப்புள்ள திராட்சையை கொண்டு வந்தாரு, நட்டாரு, பலன் வரலும் வேலி அடிச்சாரு. அப்புறம் பார்த்தா என்ன பண்ணிச்சான்? கசப்பான கனி கொடுத்துச்சான். வேலியெல்லாம் தகர்த்து போட்டார். பன்றிகள் உண்டு போட்டது. அப்போ மரம் எதனால அறியப்படும்? கனியினால அறியப்படும். கர்த்தர் கூட என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. நமது கிரியைகள் பொல்லாதவர்கள் அடிச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கிடுவார், சிக்கல மாட்டிக்கும். யூதா 1:12 இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்த கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள். எப்படி செத்து வேரற்று போன மரங்களாம் இராமல் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ. ஒருத்தர் சொன்னார், ஆண் இறங்குனா கடங்காரனா மாறிடுவான். ஆண்கள் இறக்க செய்தா யாராக மாறிடுவான்? கடங்காரனா மாறிடுவான். பெண்கள் இறக்கம் பார்த்தா என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? உள்ளத்தச்ச மாறிடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிறைய வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. ஆண்கள் இறக்கம் பாராட்டுனா, ஒரு பெண் யார்கிட்ட போய் கடை கேட்கிறாங்க? பெண்கள் கேட்கிறாங்க, ஒரு ஆண்கள் தான் கடை கேட்கிறாங்க. கொடுத்துட்டு வாங்க முடியாது. அப்படியே போய் கேட்டா கூட என்ன பண்ணிடுவா? பொய்யா சொல்லுறான், அவங்க கையை பிடிச்சிருந்தான்னு சொல்லி பிரச்சனை. ஆண்கள் இறக்கப்பட்டால் கடங்காரனாகவும், பெண்கள் இறக்கப்பட்டால் உள்ளத்தச்சாவும் மாறி போயிடறாங்க. இது அந்த காலத்திலேயே இந்த பழமொழியை சொல்லியிருக்கிறார். எனவே நம்ம இப்படியாப்பட்ட இறக்கம்லாம் பாட வேண்டாம். ஆண்டவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறக்க செய்வார். பாரபட்சம் இல்லாமல் இறக்கம் செய்கிறதான நீங்க மனம் பொழுது செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை கனிகள் புசிக்கிறது. இந்த கனிகளை பொறுத்ததான காரியங்கள் நிறைய இருக்குது. காலேப்பும் யோசுவாவும் திராட்சையை கண்டு நிரப்படினாங்க. தோல் மேல என்ன பண்ணினா சுமந்துட்டு வந்தாங்க. அவ்வளோ பெருசு. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி. யோவான் 10:10
11 18 வசனங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 24 26 வசனங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 8 வசனங்கள். அதை பார்க்கும் பொழுது நான் யாரா இருக்கிறேன், செடியாக இருக்கிறேன், நீங்க கொடிகளா இருக்கிறீங்க, என்னில நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்குறீங்க. கனிகள் கொடுக்கணும்னா கிளைகள் நிலைக்கி சுத்தம் செய்தால் தான் அது என்ன பண்ணும், பலனை கொடுக்கும். வேதம் என்ன கனிகளை சொல்கிறது? யாத்திராகமம் 23:19 முதல் கனி. நியாயாதிபதிகள் 9:11 நற்கனி. மத்தேயு 7:17-18 கெட்ட கனி. என்னாகமம் 13:20 தேசத்தின் கனிகள். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகள். பிலிப்பியர் 1:10 நீதியின் கனிகள். மத்தேயு 3:8 ஜீவியத்தின் கனி. ஓசியா 10:13 பொய்யின் கனி. எபிரேயர் 13:15 உதடுகளின் கனி. சங்கீதம் 127:4 கற்பத்தின் கனி. ஏசாயா 5:2 கசப்பான கனி. ஆதியாகமம் 3:1 சகல விருட்சத்தின் கனி. ஆதியாகமம் 2:17 நன்மை தீமை அறியும் கனி. ஆதியாகமம் 3:22 ஜீவ விருட்சத்தின் கனி. ஆதியாகமம் 30:14 தூதாயும் கனி. எத்தனை வகையான கனிகள் இருக்கிறது? எப்ராயிம் பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடியை மாறினான். அவங்களுடைய அப்பா யோசேப்பு பலன் கொடுக்கிற திராட்சையா இருந்தான். யோசேப்புடைய அப்பா படிச்சோம், என்ன படிச்சோம்? இஸ்ரவேல் வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும். நாமும் தேவனுக்கு பிரியமாய் இருப்போம். பலனற்ற மரமாயிராதபடிக்கு பலன் உள்ள மரங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து நன்மையும் கருவையும் தொடர செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.